எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா கெண்டில் வேக்ஸ் ரீடிங். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த ரீடிங் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலெக்டிவ் ரீடிங் தான் இது. உங்களுக்கு என்ன வந்து ஸ்பிரிட் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ ஃபைனலாக கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. சிலர் வந்து லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா, அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன பண்ணுறது, சொல்யூஷன் அப்படின்றது வந்து தேடிட்டு இருக்கீங்க. சிலருக்கு வந்து பதட்ட நிலை தெரியுதுங்க. அதாவது ஒரு பதட்டமான சூழல் அப்படின்றது இருக்கலாம். ஸோ ட்ராவலிங் நிறைய பண்ணுறவங்களா இருக்கலாம். பஸ்ஸில், ட்ரெயினில், ஓகே. ஸோ ஒர்க்குக்காக போயிட்டு வர்றவங்க இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட எனர்ஜி வந்து ஃபாஸ்ட்டாக தெரியுது. ஸோ கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை யோசிச்சுட்ருக்கலாம். ஒரு வைப் வந்து இங்கே அங்கே அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. ஒரு ஸ்டாண்டர்டாக எனக்கு தெரியலை. ஸோ என்ன பண்ணுறது? சிலருக்கு வந்து தொழிலில், சிலருக்கு வந்து எமோஷ்னல் சைடில் அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் உங்களுக்கு எப்படின்னா ரொட்டீன் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹெவி ஒர்க்கும் இருக்குது சிலருக்கு. ஓகே. மேபி சிலருக்கு வந்து ப்ரெக்னன்சி நியூஸ் இருக்கலாங்க, குட் நியூஸ் அது மாதிரி தெரியுது சிலருக்கு. ஓகே. சிலர் வந்து கார்டனிங் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க, சான்சஸ் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சிலருக்கு வந்து வீடு கட்டுறதுல ஒரு பிளானிங் போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு அந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டயக்ராம்ஸ் அந்த மாதிரி தெரியுது. ஸோ வாஸ்துபடி வீடு கட்டுறதுக்கு அது ஒரு பிளான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அது வந்து ஒரு பில்டர்ஸாக நீங்கள் இருக்கலாம், இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் கட்டுறீங்க. ஓகே, அதற்குரிய ஒரு பிளானிங் தெரியுது. ஓகே. ஸோ குட் நியூஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கலாம், ரிசல்ட் எப்படி வரும். சிலருக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் போயிட்டுருக்கு. சிலர் வந்து பிஸ்னஸில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதற்குரிய ஒரு கஸ்டமர்ஸ் வருவாங்களா, ஸோ மணி அப்படின்றது உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு திங்கிங் போயிட்டுருக்கு. ஸோ ரிலேட்டட் எல்லா சைடும் உங்களோடது வந்துடுது. ஒர்க், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸாம்ஸ், ஓகே, அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் குட் நியூஸ் இருக்குங்க, டோன்ட் வரி. ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண விஷயம், ஓகே, அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி இருக்கலாம் அது. ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பலன் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே. சிலருக்கு மணி வைஸ், சிலருக்கு உங்கள் மனசோட, அதாவது மனசில் ஆசைப்பட்ட விஷயங்கள், நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ரீடிங்கில் வந்து எனக்கு ஜிக்ஸாக் மாதிரி தெரியுது வந்த ஃபுல்லாகவே. ஸோ உங்களுடைய வைபே வந்து இந்த ஃப்ளோவில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஸோ என்ன ஆகும் அப்படின்றது யோசிச்சுட்ருக்கீங்க. பட் அது எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி காசிப்பிங்கும் தெரியுது. ஓகே, காசிப்பிங்கும் இருக்குது. உங்களுடைய ஃபீல்டு எதுவாக இருக்கட்டும், நீங்கள் சிச்சுவேஷன் எப்படியா இருக்கட்டும், உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இருக்காங்க. ஓகே, அது வந்து நல்ல விதமாகவும் இருக்கலாம், அது வந்து நெகட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அது டோன்ட் வரி. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான். மணி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. எக்ஸ்பெக்டட் மணி அப்படின்றது இருக்குது. அது வந்து சேல்ஸ், பர்ச்சேஸ், அதாவது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம். ஓகே, வாங்க போகிறீங்க. சிலர் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியாமல், ஓகே, ஸோ அது உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு க்ளோஸாக தெரிஞ்சவங்க தான் அவங்க வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து அழகாக இருக்குது. காட்டன் இது மாதிரி வந்திருக்கு. த ஹெட் அப்படின்றது ஓகே. சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டொமக்கில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. அது ரிலேட்டட் இன்டைஜஷன் இருக்கலாம். மேபி சரியாக ஒரு டயட்டிங் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் சிலருக்கு, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, உங்களை சுற்றி நிறைய க்ரௌடு அப்படின்றது இருக்காங்க. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு க்ரௌட் ஏரியா, ஒரு மார்க்கெட்டிங் ப்ளேஸ், இல்லை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களோட மனநிலை இது பார்க்கும்போது ஒரு அமைதியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் மெயினாக எனக்கு தெரியுது. ரிலாக்ஸாக இல்லை. ஸோ எதையோ தேடிட்டுருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டினியூஸாக ஒரு ஈவன் தூக்கம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் அப்படின்ற கூட சொல்லலாம். சிலருக்கு இது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச வேலை முடியணும் அப்படின்றதுக்காக ஒரு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹெவி ஒர்க்ஸ் தெரியுதுங்க இங்கே. ஓகே, ஓகே. சிலர் வந்து இந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க வருது. ஆனால் இப்போ எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க, ஒரு சர்வீஸ் ஜாப் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஆர்மி, நேவி அந்த மாதிரி ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருக்கீங்க. ரொம்ப நாள் முன்னாடி எழுதியிருக்கலாம். பட் அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு ரிலேட்டட் அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது. மேபி சிலருக்கு எக்ஸ்பெக்டட் மெசேஜஸ் சான்சஸ் இருக்குங்க. ஓகே,
ஸோ மெயினாக சைல்டுக்குரிய ஒரு குட் நியூஸ் அப்படின்றது இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்சி நியூஸாக இருக்கட்டும், குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிகினிங் அப்படின்றது இருக்குது, கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது, எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நீங்கள் உங்களோட வைப் இருக்குல்ல, கிடைக்குமா டவுட் ஆறீங்க, அது கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு வந்து காம்படிட்டர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தனித்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், பட் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி அது உங்களுடைய நாலேஜாக இருக்கலாம், உங்களுடைய தாட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. ஓகே, அது உங்களுக்கே தெரியாது, மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் பண்ணுற விஷயம் அப்படியே காப்பி அடிப்பாங்க, அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. கஷ்டப்பட்டு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் வந்து அவங்க ஈஸியாக உங்களை காப்பி பண்ணி இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓவரால் குட் தான் உங்களுக்கு. ஓகே, ஒரு ஃபேஸ் தெரியுது. அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காமிக் ஃபேஸ் மாதிரியும் இருக்குது, ஒரு அனிமல் ஃபேஸ் மாதிரியும் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து அப்போதே ஒரு இது கூட சொன்னேன், ஒரு கார்ட்டூன் அந்த மாதிரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அணில் இல்லை ரேபிட் அதில் பார்த்துட்ருப்பீங்க நீங்கள். சிலர் வந்து ட்ரீம்ஸில் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி தெரியுது. ஐந்தறிவு ஜீவன்கள் அப்படின்னு சொல்லலாம் தான். ஓகே, யானை மாதிரியும் தெரியுதுங்க பார்க்குறதுக்கு. ஸோ விநாயகர் கும்பிட்றவங்களா இருக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க கண். வாவ், சூப்பர். ஸோ விநாயகர் முன்னாடியே வந்துட்டார். ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு காது, ஃபேஸ், அந்த தந்தம், இந்த கண். வாவ், எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. ஸோ கண்டிப்பாக விநாயகரோட அருள் உங்களுக்கு இருக்குங்க, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. போயிட்டு வாங்க, முடிஞ்ச கோயில் போயிட்டு வாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் 100%. ஓகே, ஓகே, கார்ட்ஸில் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. இது என்னென்னு காமிக்குது, இந்த 3 டாட்ஸ் என்ன காமிக்குதுன்னா, என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் வந்து ஒரு ஹையர் லெவலில் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து தேர்ட் ஐ ஓப்பன் கூட இருக்கலாம். ஸோ மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கவங்களா இருக்கலாம். ஓகே, சிலர் வந்து சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது ரிலேட்டட் படிச்சுட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து பப்ளிசிட்டி, அதாவது வந்து பப்ளிக் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சர்வீஸ் ஜாப்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களா இருக்கலாம் நீங்கள். ஸோ சாஃப்ட் ஒரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹியூமர் சென்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஒரு அப்சர்வேஷன் பவர் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. ஓகே, மேபி நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுற விஷயம் தேர்ட் டைமாக இருக்கலாம். ஓகே, ஒரு அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் நீங்கள் வந்து இப்போ ஆசைப்படுறீங்களோ, சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் டைமாக இருக்கலாம். ஓகே, அது வந்து இப்போ வந்து ப்ராசஸ் ஆக போகுது, ப்ராக்ரஸ் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது நீங்கள் நினைக்கிற விஷயம். ஓகே, 3 சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது தெரியுது. சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் 3 வான்ஸ் எனர்ஜி இருக்கலாம். மேஷம், சிம்மம், தனுசு பார்க்குறவங்க இருக்கலாம். 1 சீரீஸ், 3 சீரீஸ், 9 சீரீஸ்,
7 சீரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். வா, என்ன சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில், உங்களோட ஃபேமிலி சைடில் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அபண்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்களோ, எதை நினச்சி நீங்கள் டவுட் ஆகிறீங்களோ, ஓகே, ஸோ அது வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு. டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்க போகுது, கையில் கிடைக்க போகுது. அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. எஸ், உங்களுக்கு வந்து ஏஞ்சல் ஆஃப், நான் என்ன சொன்னேன் அதே தான், ஏஞ்சல் ஆஃப் லவ்ன்றது வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி அந்த உங்களால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற அந்த சரௌண்ட்ஸ் வந்து ஒரு அந்த அந்த டைப் ஆஃப் பர்சன் தான் நீங்கள். ஓகே, பாசிட்டிவான பர்சன் நீங்கள். ஓகே, உங்களுக்கு வந்து நினச்ச விஷயங்கள் இப்போ நடக்க போகுதுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, கடவுள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு அதுக்கு சாதமான ஒரு சூழல் வந்து கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்க. ஸோ டோன்ட் வரி. இது வந்து உங்களுடைய ஃபேமிலி சைட், உங்களுடைய ஒர்க் சைடு. இது வந்து சப்போஸ் உங்கள் பசங்களுக்கு மேரேஜ் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை வந்து ஒர்க்கிங்காக இது ஒரு நல்ல நியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, குட் நியூஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஓகே, சிலருக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஐடியில் வந்து ஒரு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, சில மேபி டாக்டர்ஸாக கூட இருக்கலாம். சிலர் வந்து இந்த காஸ்டியூம் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் எல்லாம் ஒரு அது ரிலேட்டட் அந்த ஒர்க் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ ஏஞ்சல் ஆஃப் லவ் கூட வந்திருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து மூன் எனர்ஜி மாதிரி தெரியுது. ஸோ உங்களுடைய மெட்டீரியல்ஸ் க்ரோத், உங்களுடைய ஒரு சந்தோஷங்கள் இனிமேல் வந்து ரைஸ் ஆக போகுது. நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் வந்து 100% சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.